إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم إذا سمعتم الإقامة فامشوا إلى الصلاة وعليكم بالسكينة والوقار ولا تسرعوا فما أدركتم فصلوا وما فاتكم فأتموا صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் வாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பெரும் அருளும் அன்னதபெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஜமாத் தொழுகையின் சிறப்பு மற்றும் அதன் சட்டங்கள். அன்பிற்குரியவர்களே, பருவ வயது அடைந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலா தொழுகையை கட்டாய கடமையாக்கி இருக்கிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழ வேண்டும். அந்த தொழுகையை இந்தந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்றும் அல்லாஹ் ரசூலுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு முஸ்லிமான மனிதர் இந்த பூமியில் எந்த இடத்தில் தொழுதாலும் தொழுகை கூடும். இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் தொழுகிறாரோ அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். என்றாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இறைவனை இபாதத் செய்வதற்காக ஒரு மஸ்ஜிதை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதாகவும், தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால், தொழுகைக்கு வாங்க சொல்லப்பட்டு விட்டால், சுற்றிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் இமாம் ஜமாத்தோடு மஸ்ஜிதில் சென்று தொழுமாறும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இமாம் ஜமாத்துடன் தொழுவதின் சிறப்பு நாம் நம்முடைய வீட்டில் தனியாக தொழுவதை விட மஸ்ஜிதுக்கு வருகை தந்து கூட்டாக ஒரு இமாமை பின்பற்றி இமாம் ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு சிறப்பிற்குரிய. قال رسول الله صلى الله عليه وسلم صلاة الجماعة تفضل صلاة الفرد ب27 درجة. ஒரு மனிதர் தனியாக தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ, என்ன அந்தஸ்து கிடைக்குமோ, அதை விட 27 மடங்கு உயர்ந்த அந்தஸ்தை, சிறப்பை, நன்மையை அல்லாஹ் தஆலா இமாம் ஜமாத்தோடு தொழுவதில் தருகிறார் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, நாம் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று நம்முடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வருகிறோம் என்று சொன்னால், நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கும் பகரமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். 100 எட்டு நடந்து வந்தோம்னா ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது. 50 எட்டு நடந்து வந்தால்
50 பாவம் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கும் பகரமாக அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 100 காலடி எடுத்து வைத்து மஸ்ஜிதுக்கு வந்தால் 100 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த சிறப்பு தனியாக வீட்ட தொழுத கிடைக்காது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவது, அது மட்டுமல்ல, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முன்கூட்டியே வருகை தந்து விட்டீர்கள். இமாம் ஜமாத் நடைபெறுவதற்கு 10 நிமிடம் முன்பதாகவே உதாரணமாக பள்ளிவாசலுக்கு வந்து விட்டோம். 10 நிமிடம் காத்திருக்கிறோம். இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று மஸ்ஜிதில் அமர்ந்து காத்திருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் காத்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமாரவர்களுக்காக வாழ்த்துகிறார்கள் என்றார்கள். அது மட்டுமல்ல, தொழுது முடித்தவுடன் உடனே அல்லாஹ்வுடைய இறையிடத்தை விட்டு வெளியே செல்வதற்கு மனம் வரவில்லை. நீங்கள் மஸ்ஜிதில் ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ கூடுதலாக தங்கியிருக்கிறீர்கள். சுன்னத்தான் நபிலான தொழுகையில் தொழுகிறீர்கள், அது அல்லாஹு தஆலாவை நினைவு கூறுகிறீர்கள், திக்ர் தஸ்பீஹ் செய்கிறீர்கள், அது அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நபி சொல்றாங்க, எதுவரை நீங்கள் மஸ்ஜிதில் தங்கியிருப்பீர்களோ, இமாம் ஜமாத் முடிந்ததற்கு பின்னால் மஸ்ஜிதில் நீங்கள் எதுவரை தங்கியிருப்பீர்களோ அதுவரை மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா, உன் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் இந்த அடியான் மீது நீ உன்னுடைய ரஹ்மத்தை பொழிவாயாக, இவருக்கு உன்னுடைய அருளை நீ கொடுப்பாயாக, இவரை நீ மன்னிப்பாயாக என்று மலக்குமார்கள் நமக்காக செய்கிறாங்க, துஆ செய்து கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டால் மஸ்ஜிதில் நுழைந்ததிலிருந்து மஸ்ஜிதுக்கு வெளியே செல்கிற வரை வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சிறப்பு எங்க கிடைக்காது, தனியா நம்முடைய வீட்டிலேயோ நம்முடைய கடையிலோ தொழுதால் கிடைக்காது. இமாம் ஜமாத்தோடு தொழுவதின் அவசியம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை ஒரு நபிமொழியை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி உத்தரவுகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் இமாம் ஜமாத்தோடு தொழுவதை பற்றி நபி அவர்கள் கடினமான வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார். வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறது அவர் மீது சத்தியமாக, லகத் ஹமம்து அன் ஆமுர பிஹஸபின் ஃபயுக்தப ثم உமிர பிஸ்ஸலா. இந்த நபிமொழி நான் சுருக்கமாக சொல்கிறேன். மக்களுக்காக வேண்டி, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அதான் சொல்லப்பட்டது, இகாமத் சொல்லப்பட்டது, ஒரு இமாம் ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இமாம் ஜமாத்தோடு மஸ்ஜிதில் தொழுகிறார்கள். இந்த தொழுகைக்கு, இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு வராமல் கலந்து கொள்ளாமல் யாரெல்லாம் தங்களுடைய வீடுகளிலே தங்கியிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை எரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இளைஞர்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே விறகுகளை நீங்கள் சேகரித்து கொண்டு வாருங்கள், அந்த விறகுகளை கொண்டு அவர்களுடைய வீடுகளை அவர்களோடு சேர்த்து நாம் எரித்து விடலாம் என்று என்னுடைய உள்ளம் நினைத்ததுண்டு, விரும்பியதுண்டு என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணி பாருங்கள், பெருமானார் அவர்கள் ஒரு செயலை செய்யவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி வீட்டை நெருப்பு வைத்து கொளுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வீட்டில் தொழவராமல் இருக்கக்கூடிய ஆணையும் எரிக்க வேண்டும் என்னுடைய உள்ளம் விரும்புகிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால், அப்ப தகுந்த காரணம் இல்லாமல் இமாம் ஜமாத்தை புறக்கணிக்கலாமா? வேண்டுமென்றே நாம் வீட்டில் நம்முடைய ஐங்கால தொழுகையை தொழுகலாமா? இந்த நபிமொழி கடுமையான எச்சரிக்கை நமக்கு தருகிறது. தகுந்த காரணம் இல்லாமல் இமாம் ஜமாத்தை ஆண்கள் வேண்டுமென்றே தவிர்ப்பது கூடாது என்ற செய்தியை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தருகிறார்.
தகுந்த காரணம் இருந்தால் நம்முடைய வீட்டில் நாம் தொழுகலாம். நபியே அனுமதி கொடுத்திருக்கிறார். கடுமையான நோய்வாய்ப்பட்டு விட்டோம், அந்த நோயோடு மஸ்ஜிதுக்கு வருவது நமக்கு இயலாது, சிரமம், எனவே நாம் வீட்டில் தொழுகிறோம், அனுமதி உண்டு. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய இல்லத்தில் தொழுதிருக்கிறார்கள் நோயின் காரணமாக. அதே போன்று கடுமையாக மழை பொழிகிறது. அந்த மழையின் காரணமாக வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வருவது நம்மால் இயலாது என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலேயே நாம் தொழுது கொள்ளலாம். கடுமையான மழை பொழிகிற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இருப்பிடங்களில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். கடுமையாக புயல் காற்று வீசுகிறது, அதனால் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே நாம் நம்முடைய வீட்டிலே தொழுது கொள்கிறோம், மஸ்ஜிதுக்கு வரவில்லை என்று சொன்னால் கூடும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற தகுந்த காரணங்கள் இருந்தால் இமாம் ஜமாத்தை விட்டுவிட்டு நம்முடைய இல்லங்களில் நம்முடைய இருப்பிடங்களில் தொழுகலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. எந்த காரணமும் இல்லாமல் வேண்டுமென்றே இமாம் ஜமாத்தை ஆண்கள் புறக்கணிப்பதை பெருமானார் ரசூல் அவர்கள் விரும்பவில்லை. அன்பானவர்களே, இமாம் ஜமாத்தோடு தொட வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஆசையோடு நாம் நம்முடைய இல்லத்திலிருந்து மஸ்ஜிதுக்கு வருகிறோம். எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது, தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இமாம் ஜமாத்தை நாம் தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி விரைந்து ஓடி வந்து இமாம் ஜமாத்தில் சேரலாமா என்று சொன்னால் நபி வேண்டாம் என்று சொல்கிறார். இதா சமிஅதுமுல் இகாமத ஃபம்ஷு இலா ஸலாத்தி வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வஃபார். இகாமத் சொல்வதை நீங்கள் செவிமடுத்தால் தொழுகை பக்கம் நீங்கள் நடந்து செல்லுங்கள். ஃபம்ஷு இலா ஸலாத், தொழுகை அடைய வேண்டும் என்பதற்கு நடந்து செல்லுங்கள். உங்களுடைய நடையிலே வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வஃபார், உங்களுடைய நடையிலே அமைதி இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும். அமைதியான முறையில் கண்ணியமான முறையில் செல்லுங்கள். அடுத்த நபி சொல்றாங்க, வலா துஸ்ரிஉ, அவசரமாக செல்லாதீர்கள், விரைவாக செல்லாதீர்கள். எப்படியாவது இந்த ரக்காத்தை புடிச்சிடணும், இந்த ருக்குல போய் சேர்ந்துடணும் என்று வேகமாக ஓடி வராதீர்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு வமா ஃபாத்தகும் ஃபஅத்திம்மு. நீங்கள் நடந்து வருகிறீர்கள், இமாம் ஜமாத்தில் எந்த ரக்காத் உங்களுக்கு கிடைத்ததோ அதை இமாமோடு சேர்ந்து தொழுகுங்கள். எது உங்களுக்கு தவறிவிட்டதோ அதை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள். உதாரணமாக ஜும்மாவுடைய தொழுகை, நமக்கு 2ஆம் ரக்காத்து தான் கிடைத்தது, முதல் ரக்காத் கிடைக்கவில்லை. 2ஆம் ரக்காத்தில் இமாமோடு சேர்ந்து நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ரக்காத் தவறிவிட்டது அல்லவா, அந்த ஒரு ரக்காத்தை இமாம் சலாம் கொடுக்கின்றவரை காத்திருந்து சலாம் கொடுத்தவுடன் நாம் சலாம் கொடுக்காமல் எழுந்து அந்த ஒரு ரக்காத்தை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகிற பொழுதும் தொழுகிற பொழுதும் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லி வலியுறுத்தினார்கள். வேகமாக அவசரமாக தொழுகைக்கு ஓடி வருவதும் கூடாது. அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டியதற்கு பின்னால் வேகமாக தொழுவதும் கூடாது. தொழுகையிலும் நிதானம் இருக்க வேண்டும், தொழுகைக்கு வருகிற பொழுது வருகையிலும் இருக்க வேண்டும், நிதானம் இருக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நாம் மஸ்ஜிதிற்கு இமாம் ஜமாத்தோடு தொழ வந்து விட்டதற்கு பின்னால் முதல் வரிசையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல் வரிசையில் நிற்பதற்கு ஆர்வப்பட வேண்டும், போட்டி போட வேண்டும். பல நேரங்கள் நம்ம பார்க்கிறோம், இகாமத் சொல்றதுக்கு பின்னால் திரும்பி பார்த்தால் முதல் சஃப்ல இடம் காலியா இருக்குது, 2ஆம் சஃப்ல மக்கள் நின்று கொண்டிருக்கிறார். நாம திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கிறது, முதல் சஃப்பை பூர்த்தி பண்ணுங்க, அப்புறம் எங்க போக 2ஆம் சஃப்பை செல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலவ் யஅலமூன மா ஃபி ஸஃபில் முகத்தமி, முந்திய சஃபிலே முந்திய வரிசையில் இருக்கக்கூடிய சிறப்பை அவர்கள் அறிவார்களேயானால், இந்த மக்கள் அறிவார்களேயானால் லஸ்தஹமு,
தங்களுக்கு மத்தியில் சீட்டு குலுக்கி போட்டு யார் முதல் வரிசை இருப்பது என்பதை தேர்ந்தெடுப்பார்கள். முதல் வரிசை என்று தொழுவதால் கிடைக்கக்கூடிய சிறப்பை, மகத்துவத்தை, மேன்மை இந்த சமுதாயம் அறிவார்களேயானால் இவர்களுக்கு மத்தியில் போட்டி வந்துடும், யார் முதல் வரிசை நிற்பது அப்படின்னு சொல்லி. அந்த போட்டியை சரி செய்வதற்காக வேண்டி, சண்டை சச்சரவு இல்லாமல் முதல் வரிசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, யாரெல்லாம் முதல்ல வந்தீங்க பேர் சொல்லுங்க, இது பேர்லாம் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பேர் வருதோ அவங்க மட்டும்தான் என்ன செய்யணும், முதல் சுற்ற நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமை வரும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு முதல் வரிசை என்று சொல்வதனுடைய சிறப்பு இருக்கிறது. எங்க பேன் இருக்குன்னு பார்க்கக்கூடாது, எங்க முதல் வரிசையில காலியான இடம் இருக்குன்னு பார்க்க வேண்டும். நீ சில பேர் அப்படிதான் செய்யறாங்க, எங்க பேன் இருக்கு அதுக்கு நேரம் நின்றுகிறது, எங்க இடம் காலியா இருக்கு அதை பார்க்கறது இல்லை. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக காலமெல்லாம் தொழ வைத்தார்கள். ஒவ்வொரு முறை இமாம் ஜமாத்தை நடத்துகிற பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பின்பற்றி தொழக்கூடிய சஹாபா பெருமக்களுடைய வரிசையை சீர்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி வடப்புறமா பார்ப்பாங்க, இடப்புறமா பார்ப்பாங்க, அறிவிப்பு செய்வாங்க, சம்மு சுபூபக்கும் உங்களுடைய வரிசையை நேராக ஆக்கிக் கொள்ளுங்கள், சீராக்கிக் கொள்ளுங்கள். ஃபைன்ன தஸ்மியத்த சுபூபி மின் இகாமத்தி ஸலா, வரிசையை நேர்படுத்துவது, வரிசையை சீர்படுத்துவது என்பது தொழுகை நிலைநாட்டக்கூடிய செயலில் கட்டுப்பட்டது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகீமு ஸலா, குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்றாங்க, அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். அந்த இகாமத் என்ற அல்லாஹ்வுடைய உத்தரவில் கட்டுப்பட்ட செயல்பாடுகளில் இதுவும் ஒன்று, வரிசையை சீர்படுத்துவது, வரிசையை ஏற்படுத்துவது. சில நேரங்களில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசை முன்பின்னாக இருந்தால் அவர்கள் பின்னால வந்து சப்புக்கு பின்னால வந்து நின்று கொண்டு எங்களுடைய கால் பாதங்களை, எங்களுடைய தோள் புஜங்களை நபி அவர்கள் சரி செய்ய சொல்வார்கள். ஒரு காலோடு இன்னொரு கால் ஒட்டி வைப்பது, ஒரு தோல் புஜத்தோடு இன்னொரு தோல் புஜம் ஒட்டி வைப்பது. இடைவெளி இருந்தால் பெருமானவர்கள் வேகப்படுவார்கள், கோபப்படுவார்கள். இடைவெளியை பூர்த்தி பண்ணுங்கள், இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள் என்பதாக கண்டிஷன் செய்வார், கட்டாயப்படுத்துவார். முன்பின்னாக நின்றால், தொழுகையில முன்பின்னாக வரிசையில முன்பின்னாக நின்றால் அவர்கள் கோபப்படுவார்கள். நபி சொல்வாங்க, நீங்கள் முன்பின்னாக நின்றால், தொழுகையிலே வரிசையிலே முன்பின்னாக நின்றால் உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் தஆலா முரண்பாடாக ஆக்கி விடுவார். உங்களுக்கு வந்து ஒற்றுமை இல்லாமல் போகும், உங்கள் உள்ளங்கள் ஒன்றுபடாமல் போகும். உங்கள் உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையில சஃப்ல நீங்கள் நேராக சீராக நில்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இமாம் ஜமாத்தோடு தொழுகிற பொழுது இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்க நம்ம சொல்லக்கூடிய சட்டம் என்பது, யாரெல்லாம் நாற்காலி இல்லாமல் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சட்டம் தான், யாரெல்லாம் நாற்காலியோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சட்டம் தான். நாற்காலியில் தொழக்கூடியவர்களுக்கு தனி சட்டம், நாற்காலி இல்லாமல் தொழக்கூடியவர்களுக்கு தனி சட்டம் என்றெல்லாம் பெருமானார் ரசூல் அவர்கள் சில சட்டங்களை பிரித்து சொல்லவில்லை. நான் ஏன் இதை வடிவென்று சொல்றேன்னு சொன்னா, பல நேரங்களில் இந்த குற்றச்செயலை நம்ம பார்க்கிறோம். இமாம் ஜமாத்தோடு தொழுகிற பொழுது முதல் வரிசையில இடம் காலியா இருக்கிற பொழுது இரண்டாவது வரிசையில அமருவது, இரண்டாவது வரிசை இடம் காலியா இருக்கிற பொழுது மூணாவது வரிசையில் சென்று அமருவது, இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். ஜும்மாவுடைய தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமா மக்கள் வந்துடுறாங்க, அதனால எல்லோருக்கும் அந்த சஃபனுடைய வரிசை கிடைத்து விடுகிறது. ஆனால் 5 நேர தொழுகை தொழுகிற பொழுது பல நேரங்களில் 3 சஃபு அல்லது 2 சஃபு தான் என்ன செய்யுது, மக்கள் வந்து நிற்கிறாங்க. அப்ப அதுக்கு பின்னால் இருந்து தொழக்கூடியவர்கள் இரண்டாவது சஃபு பூர்த்தி பண்ணாம 3ஆவது சஃபுக்கு செல்வதோ, 3ஆவது சஃபு நின்றால் அதை பூர்த்தி பண்ணாம 4ஆவது வரிசைக்கு செல்வதோ அது ரசூலுடைய உத்தரவுக்கு மாற்றம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதே போன்று எப்படி வரிசையில் இருக்கிற பொழுது ஒருவருக்கொருவர் நெருங்கி நிற்கிறோமோ, இடைவெளி இல்லாமல் இருக்கிறோமோ,
அதே போலதான் நாற்காலியில் அமருகிற பொழுதும் ஒருவருக்கொருவர் நெருங்கி இருக்க வேண்டும், இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும். இடைவெளியோடு தொடுவது என்பது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைக்கு உகந்த செயல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். எதை நபி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சார். அல்லாஹ் என்ன சொன்னானோ, ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம நிறைவேற்றும். அதுக்கு இப்பதான் இத்தாஅத். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான இந்த செய்தியை சொல்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள். வ அத்தீஉர் ரசூல, ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்கள யார் அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்களோ, உங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அந்த தலைவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இத்தாஅத் என்பது மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலிமாக, மிகப்பெரிய ஆபிதாக, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்த நபர் யார் தெரியுமா? இப்லீஸ், ஷைத்தான். அவரிடத்தில் ஈமான் இருந்தது. அவன் அல்லாஹ்வை மறுக்கவில்லை, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தான். அவனிடத்தில் இபாதத் இருந்தது. அவன் அல்லாஹ் தஆலாவை மிக அதிகமாக இபாதத் செய்து கொண்டிருந்தான். அவரிடத்தில் இல்ம் இருந்தது, அல்லாஹ்வை பற்றிய இல்ம் இருந்தது, ஞானம் இருந்தது. எனவேதான் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசான ஆசிரியரை யார் ஏற்படுத்தியிருந்தான்? இப்லீஸ் ஏற்படுத்தியிருந்தான். எங்க தவறு நடந்தது? ஏன் அல்லாஹ் இப்லீஸை தூக்கி வீசி விட்டான்? அல்லாஹ்வை மறுத்தானா? இல்லையே. அல்லாஹ் தஆலாவுக்கு இபாதத் செய்யாமல் மறுத்தானா? அல்லாஹ்வை தொழ மாட்டேன் என்று மறுத்தானா? இல்லையே. அல்லாஹ் தஆலாவை எப்பொழுதும் திக்ர் செய்யக்கூடியவனாக, தஸ்பீஹ் செய்யக்கூடியவனாக, வணங்கக்கூடியவனாகத்தான் இப்லீஸ் இருந்தான். எங்க தவறு நடந்தது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவிட்டான். என்ன உத்தரவு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூத் செய்ய சொல்லி உத்தரவிட்டான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், அனைத்து வானவர்களும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் செஞ்சார். இல்லா இப்லீஸ், யாரை தவிர? இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர, அவன் இந்த உத்தரவை மறுத்தான், இந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியலை. அல்லாஹ் கேட்டான், ஏவா எல்லாத்தையும் சுஜூத் செய்ய சொல்லி உத்தரவு போட்டானே, நீ மட்டும் என் சுஜூத் செய்யல? அவன் சொன்னான், இறைவா, ஏதோ தப்பு நடந்து போச்சு, தப்பு பண்ணிட்டேன். ஆமா, உன் உத்தரவை மீறி இருக்கக்கூடாது, உடனே செஞ்சிருக்கணும். கொஞ்சம் மனசுல ஒரு நெருடல் வந்துருச்சு, சஞ்சலம் வந்துருச்சு. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இப்ப சஜ்ஜா செய்யறேன் என்று சொல்லியிருந்தால், ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் அல்லாஹ் அவனை அரவணைத்துக் கொண்டிருப்பான், அவனை மன்னித்திருப்பான். ஆனா என்ன சொன்ன தெரியுமா? தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு கீழ்ப்படியாமல் இருந்துட்டு ரப்பிடத்திலேயே விவாதம் செய்தான். காரணம் சொன்னான், இவர் என்னை நெருப்புல படைச்சிருக்க, அவரை மண்ணில் படைச்சிருக்க. மண் என்பது தூக்கி போட்டா கீழே போயிடும், கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு பொருள். நெருப்பு என்பது மேல் நோக்கி உயர்ந்து செல்லக்கூடிய ஒரு பொருள். உயர்ந்து செல்லக்கூடிய படைப்பான் நெருப்பில் படைக்கப்பட்ட நான், தாழ்ந்து செல்லக்கூடிய படைப்பான மண்ணில் படைக்கப்பட்ட இந்த ஆதமுக்கு எப்படி சுஜூத் செய்வது, எப்படி சரணடைவது? அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய உத்தரவு கீழ்ப்படியவில்லை, இத்தாஅத் செய்யவில்லை. தன்னுடைய விருப்பத்தை அவன் வெளிப்படுத்தினான், தன்னுடைய அறிவை அங்கே பயன்படுத்தினான். அல்லாஹ் தஆலா சொன்னான், இனிமேல் உனக்கு இங்கே இடம் இல்லை, இனிமேல் என்னுடைய ரஹ்மத்துக்குரியவன் அல்ல, நீ என்னுடைய அருளுக்கு சொந்தக்காரன் அல்ல, என்னால் சபிக்கப்பட்டவன், மல்ஊன், இந்த இடத்தை விட்டு காலி பண்ண போ என்று அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த அந்தஸ்தை இப்லீஸை தூக்கி வீசினான். அன்பானவர்களே, இத்தாஅத் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கீழ்ப்படிவது, கட்டுப்படுவது என்பது மிக முக்கியமான விஷயம். அங்கே நம்முடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது, நம்முடைய விருப்பத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படியே கட்டுப்படணும், ரசூல் சொல்லிட்டாங்களா அப்படியே முழுமையாக கட்டுப்படணும். அன்பானவர்களே, இமாம் ஜமாத்தோடு தொழுகிற பொழுது மிக கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம், இமாம் ஒரு செயலை செய்யாமல் நாம் ஒரு செயலை செய்யக்கூடாது.
இமாமை முந்திக் கொண்டு ருக்கு செய்வதோ, இமாமை முந்திக் கொண்டு சுஜூது செய்வதோ, இமாம் சுஜூது எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் நாம் எழுந்திருப்பதோ, இமாம் சுஜூதுக்கு செல்வதற்கு முன்னால் நாம் முன்னால் சுஜூதுக்கு செல்வதோ, இமாமை முந்திக் கொண்டு காரியங்களை செய்வது பெருமானார் அவர்களால் தடை செய்யப்பட்டு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு செயல். நபி சொன்னாங்க, இமாம் என்பதே பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்குத்தான். பின்னால் இருக்கக்கூடியவர்கள் இமாம் தக்பீர் கட்டா நீங்க தக்பீர் கட்டுங்க, இமாம் ருக்குவுக்கு சென்றா நீங்க ருக்குவுக்கு போங்க, இமாம் சுஜூதுக்கு போனா நீங்க சுஜூதுக்கு போங்க, இமாம் சலாம் கொடுத்தா நீங்க சலாம் கொடுங்க. நபி சொன்னாங்க, அமாயக்கும் உங்களை ஒரு பயப்பட வேண்டாமா, அஞ்ச வேண்டாமா, இதா ரஃபஅ ரஸஹு கப்ல இமாமி, இமாம் தன்னுடைய தலையை உயர்த்துவதற்கு முன்னால் யார் தன்னுடைய தலையை உயர்த்துகிறார்களோ, அது ருக்குவுக்கு உயர்த்தினாலும் சரி சுஜூது உயர்த்தினாலும் சரி, அய்யஜஅலல்லாஹு ரஸஹு ரஸ ஹிமாரின், அல்லாஹ் அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக மாற்றுவதை பற்றி அஞ்ச வேண்டாமா என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ் யஜஅலல்லாஹு சூரத்தஹு சூரத்த ஹிமாரின், அல்லது இப்படி ஒரு அறிவிப்பு வருகிறது, அல்லாஹ் அவருடைய தோற்றத்தை கழுதையின் தோற்றமாக மாற்றி விடுவதை விட்டு அவர் பயப்பட வேண்டாமா என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இமாம் ஜமாத்தோடு தொழுகிற பொழுது இமாமை பின்பற்றி தொழுவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். முந்திக் கொண்டு நம்முடைய காரியங்களை செய்வதில் நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது. அதே போல தொழுகைக்கு சிறுவர்களை அழைத்து வரக்கூடியவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்பை எப்படி அமைத்தார்கள்? பள்ளிவாசலுக்கு சிறுவர்கள் வரக்கூடாது என்று நபி தடுக்கிறார். சிறுவர்கள் வருவதை ரசூல் அனுமதித்தார்கள். ஆனால் சிறுவர்கள் தொழுகையில் இங்கே நிற்க வேண்டும் என்பதை நபி வழிகாட்டினார்கள். பெரியவர்கள் எல்லாம் வரிசையாக நின்றதற்கு பின்னால் கடைசியாக சிறுவர்கள், அந்த சிறுவர்களுக்கு பின்னால் பெண்கள். இப்படித்தான் பெருமானார்கள் தன்னுடைய காலகட்டத்தில் சஃபுனுடைய அமைப்பை அமைத்தார்கள். முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்களை வயதில் மூத்தவர்கள், கல்வி ஞானமுடையவர்கள், மார்க்கத்தின் கல்வி ஞானமுடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தேர்ந்தெடுத்து என்ன செய்தார்கள்? நிப்பாட்டினார். பல நேரங்களில் பார்க்கிறோம் அந்த தப்பு நடக்குது. முதல் வரிசையில சின்ன பிள்ளைங்க நிற்கிறாங்க, இரண்டாவது வரிசையில பெரியவங்க நிற்கிறாங்க. நாம் இதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சிறுவர்களை கடைசியாக நிறுத்த வேண்டும், பெரியவர்கள் தான் முதல் வரிசையிலே நிற்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். ரொம்ப சின்ன பிள்ளைங்க நம்ம கூட்டு வரேன்னு சொன்னா அவரை சொல்லி அழைத்து வர வேண்டும். பெருமானார் ரசூல் அழகான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. உங்களுடைய குழந்தைகள் 7 வயதாகிவிட்டால் தொலை கற்றுக் கொடுங்கள், 7 வயதாகிவிட்டால் தொலை கற்றுக் கொடுங்கள், 10 வயதாகிவிட்டால் தொலாவிட்டால் அடியுங்கள். தொலை கற்றுக் கொடுக்க வேண்டிய பருவம் என்பது 7 வயசு தான். 7 வயசுல கூப்பிட்டு வந்து எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூத் செய்யணும் சொல்லி கற்றுக் கொடுத்தா அதை கிரகித்துக் கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், எடுத்துக் கொள்வார்கள், பழகிக் கொள்வார்கள். 3 வயசு பிள்ளையை கூட்டு வந்தா, 2.5 வயசு பிள்ளையை கூட்டு வந்தா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஏதாவது கற்றுக் கொடுக்க முடியுமா? சொன்னால் கிரகித்துக் கொள்வார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? தொழுகையில சத்தம் போடக்கூடாது, அங்கேயும் ஓடக்கூடாது, அமைதியா உட்கார்ந்து சொல்லிட்டு தக்பீர் கட்டினா சொல்லி மட்டும் நினைப்பான். அத்தா அடிமா முன்னால வந்துட்டு இங்கிட்டு ஓடுவான், அங்கிட்டு ஓடுவான், சத்தம் போடுவான், குதிப்பான். எல்லாருடைய தொழுகையுடைய கவனம் சிதறிப்போம். தயவு செய்து சிறு குழந்தைகளை, விவரம் தெரியாத சிறு குழந்தைகளை மஸ்ஜிதுக்கு கூட்டு வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஓரளவுக்கு விவரம் தெரிகிறது, சொன்னால் புரிந்து கொள்கிறார்கள், கிரகித்துக் கொள்கிறார்கள் என்ற பருவத்தில் அவர்களை அழைத்து வந்து தொலை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். நாமும் அவர்களை பயிற்சிவித்த உருவாக்கிய சவாபை பெற்றுக் கொள்வோம். அன்பானவர்களே, இமாம் ஜமாத்தோடு தொழுவது சிறப்பிற்குரியது, மேன்மைக்குரியது. அதே நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ரசூலுடைய அன்பை நாம் பெற முடியும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டிய முறை பிரகாரம் இமாம் ஜமாத்தோடு 5 நேர தொழுகையை தொழக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.